ஆனந்தமயமான இந்த வேளையிலே மனித குலத்துக்கு கூடாதவை கோபம், ஆசை. கோபமும் ஆசையும், நியாயமான கோபம் நல்லதை செய்யும். நமக்கு என்ன தேவையோ அந்த ஆசையை படலாம், அந்த ஆசையை அடையலாம். அது மாத்திரம் இல்லாமல் மகிஷாசுரன் போன்று, சும்ப நிசும்பன் போன்று, மதுகைடபன் போன்று காமக்ரோத குணங்கள் இருந்தால் அதுவே சத்ருவாகி மாறிவிடும். இந்த சத்ருத்துவம் இல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த கோபம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தான் இம்மாதிரி பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அதிலேயும் முக்கியமாக யோகமாயா புவனேஸ்வரிக்கு செய்யப்படுகிற சௌபாகிய பூஜை, கடார்கல யந்திர பூஜை. ஆம் ஹ்ரீம் குரோம், ஆம் என்கின்ற பாசமும் பாச சக்தியும், குரோம் என்கின்ற அங்குச சக்தியும் உடையவளாக ஹ்ரீம் என்கின்ற பீஜாட்சரத்தை கொண்டு பாசாங்குச வரா பீதிதாரி புவனேஸ்வரியாக காட்சி தருபவள் இங்கே இந்த பீடத்திலே. தேவையற்ற கோபம், தேவையில்லாமல் சந்தேகப்படுவது, தேவையில்லாமல் ஆசைப்படுவது, இது ரெண்டும் கூடாதவை. இந்த பாசத்தினுடைய பீஜாட்சரம் ஆம், அங்குசத்தினுடைய பீஜாட்சரம் குரோம். ஆம் குரோம். ஹ்ரீம் என்கின்றது புவனேஸ்வரி பீஜாட்சரம். இதை வைத்துக்கொண்டு பஞ்சதசி மூல மந்திரத்தை கொண்டு இன்றைக்கு பூஜை நடத்தப்பட்டன, சகஸ்ரநாம பூஜைகள். இது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் புவனேஸ்வரி அருகாமையில் வருகிறாள். அருகாமையில் வந்துவிட்ட பின்பு சௌபாகியம் நமக்கு கிடைக்கிறது. சௌபாகியத்தை கொடுக்கின்ற மலருக்கு பெயர் சௌகந்திகா என்று ஒரு மலர் உண்டு. சம்பகா, சோக புன்னாகா, சௌகந்திகா, ரசத்பிரபா அப்படின்னு சொல்கிற மாதிரி சௌகந்திகா புஷ்பம். இந்த கோடிக்கணக்கான ரோஜா மலர்களால் இன்றைக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது போன்று இந்த கோடிக்கணக்கான ரோஜா மலர்களால் எழும்பக்கூடிய வாசனையானதற்கு பேர் சௌகந்திகா மலர் போன்று இருக்கக்கூடிய வாசனை. அதற்கு ஒப்பான மலராக இந்த ரோஜா மலர் கருதப்படுகிறது. இப்போது அந்த சௌகந்திகா மலர் எங்கேயோ எந்த இடத்திலேயோ அது கிடைக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அம்பாளுக்கு பூஜை செய்தால் ரொம்ப பிரீதியாகவும் ரொம்பவும் மகிழ்ச்சி கொள்பவராகவும் இருப்பதாக லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. அந்த சௌகந்திகா மலர்னுடைய வாசனை எப்படி இருக்கும் என்றால், அந்த மலரை பறித்து விட்ட பின்பு, அந்த மலர் மலர்ந்து விட்ட பின்பு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அந்த மலர்னுடைய வாசனை, நறுமணம், சுகந்தம் அப்படி இருக்குமாம். அப்பேற்பட்ட மலரை சூடி இருப்பவளாக, அப்பேற்பட்ட மலரை அர்ச்சனை ஏற்றுக்கொள்பவளாக சாக்ஷாத் புவனேஸ்வரி திகழ்கிறாள். அம்மாதிரியான மலர்களை பூஜை செய்யப்பட்டு இந்த கடத்தினிலே ஒரு அட்சரத்திற்கு ஒரு மூலிகை, ஒரு மூலிகை, அந்த ஒரு மூலிகை போன்று கிட்டத்தட்ட 310 மூலிகையை கொண்டு இந்த கடத்திலே நிரப்பி, அந்த மூலிகைகளை காய்ச்சிய தீர்த்தத்தை இந்த கடத்திலே நிரப்பி, அது மாத்திரம் இல்லாமல் இதற்கு ஆவரண பூஜைகள் செய்து, சகஸ்ரநாம பூஜைகள் செய்து, அம்பாளுக்கு 64 உபசாரம் செய்து, இந்த மூலிகை தீர்த்தம் நம்மீது பட்டால் ரோக நிவாரணம், சோக நிவாரணம், தாப நிவாரணம், பாப நிவாரணம். ரோக நிவாரணம், தாப நிவாரணம், சோக நிவாரணம், பாப நிவாரணம். இந்த மூலிகை தீர்த்தம் பேச்சு சரியாக இல்லாமல் இருந்தால் வாக்கு வல்லமையை அருளுகிறாள். வியாதி போகிறது, வியாதி நீங்குகிறது, சரஸ்வதி கடாட்சம் கிட்டுகிறது, எல்லாத்திற்கும் மேலே ஞானம் கிட்டுகிறது.
அது மாத்திரம் இல்லாமல் நல்ல புத்தி கிட்டுகிறது, நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்கும்படியாக செய்கிறது, போதைக்கு அடிமையாகாமல் இருப்பான், மங்கள காரியம் நடைபெறும். அப்படியாக புவனேஸ்வரி செய்து விடுகிறாள். இந்த பூஜையை செய்யப்படுகிறவன் முதலிலே இந்த தீர்த்தத்தை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். செய்யக்கூடிய சாதகன் தனக்கு அபிஷேகத்தை செய்து கொள்ள வேண்டும். வந்திருக்கிற சிஷ்யர்கள் அனைவருக்கும் இதை புரோட்சணம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த பூஜையினுடைய விதி, சட்டம். பக்தியோடு, விசுவாசத்தோடு, மிகுந்த பாசத்தோடு, நேர்த்தியோடு, முறையோடு, இவள்தான், இவளை தவிர வேறு கதி இல்லை என்று பூஜை செய்பவனிடத்திலே அந்த தேவி குடிகொள்கிறாள். அவனது உள்ளத்திலேயும் சரி, அவனது இல்லத்திலேயும் சரி அந்த குடிகொள்கிறாள். முதலிலே நம் உள்ளத்திலே இருந்த தேவியை இங்கே ஆவாகனம் செய்திருக்கிறோம். ஆவாகனம் செய்துவிட்ட பின்பு மறுபடியும் என்னுடைய இதயத்திலே வந்து இரம்மா. ஏனென்றால் என்னிடம் இருந்த களவு போய்விட்டது, ஆசை போய்விட்டது, வஞ்சகம் போய்விட்டது, சூது போய்விட்டது, எல்லாம் போய்விட்டதம்மா. நீ வந்து எனக்கு குடியிரு. நீ வந்த பின்பு இவைகளெல்லாம் என்னை மீண்டும் வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. இதனால்தான் இவ்வளவு பாடு, இவ்வளவு இது. இப்படி நான் உனக்கு பூஜை செய்கிறேன். இருந்தாலும் நான் பூஜை செய்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வினை ஒன்றாக சேர்ந்து என்னை செய்ய விடாமல், நல்லது செய்ய விடாமல் இந்த தேகமானது மிகவும் வாட்டுகிறது. இந்த வாட்டுகிற தேகத்திற்கு நீ எனக்கு ஆறுதலாக இரம்மா. நான் எப்போதெல்லாம் வாடிக்கொள்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு தூக்கி நிறுத்து. ஏனென்றால் மனிதர்கள் யாராவது ஆறுதல் சொல்வார்களா என்றால் அவர்களும் இதே போல கஷ்டத்தை படுபவர்கள்தான். அந்த கஷ்டம் நீங்க வேண்டும், அந்த தொல்லை நீங்க வேண்டும் என்பதற்காக நீ வந்து, அம்மா நீ ஒருத்தி தான் என் கண்ணில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீ ஒருத்தி தான் சரியானவா, நீ ஒருத்தி தான். ஏன்னு கேட்டால் பாக்கி பேர்லாம் இவன் படட்டும், இந்த அவஸ்தை இவனுக்கு வேணும், இந்த படணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாயார் மாத்திரம் என்ன செய்வாளாம், ஐயோ இவன் மாறி மாறி வாரி வாரி பூஜை பண்ணானே, பக்தியோடு இருந்தானே அப்படிங்கிறதுக்காக கிட்ட வந்து நான் இருக்கிறேன்ப்பா, நான் செய்கிறேன்ப்பா, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் தயவோடு, கனிவோடு, பணிவோடு நயந்து வந்து ஆட்கொள்கிறாள். அப்பேற்பட்ட பூஜை தான் இது. நயந்து வந்து ஆட்கொள்ளும்படியான அளவிலே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஓடை இருக்கிறதரவா, மனமாகிய ஓடை, இந்த மனமாகிய ஓடையிலே என்னவென்றால் குளிர்ந்த தெளிர்ந்த பக்தி என்கின்ற நீரை நிரப்ப வேண்டும். இந்த மனமாகிய ஓடையில் பக்தி என்கின்ற நீரை நிரப்ப வேண்டும். நீரை நிரப்பிவிட்ட பின்பு அடடா இது பக்தி நிறைந்த ஓடை என்று சாக்ஷாத் புவனேஸ்வரி அங்கு பார்க்கிறாள். அப்போது அன்னப்பட்சியாக மாறிவிடுகிறாள். அன்னப்பட்சியாக மாறி வந்து அந்த பக்தி என்கின்ற நீரை பருவதற்கு இந்த இடம் சரியான, பக்தி என்கின்ற நீரைவதற்கு சரியான இடம் என்று தேர்ந்தெடுத்து அந்த பக்தி என்கின்ற நீரை பருக வருகிறாள். அப்படியாக நமது மனது ஆகிவிட வேண்டும். இங்கே கல்மிஷம் இருக்கக்கூடாது, விஷமத்தனம் இருக்கக்கூடாது. இங்கே வந்து விடுகிறாள். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று இந்த நவராத்திரி நன்னாளிலே, மகாலட்சுமி ஆவாகன தினத்திலே ஐஸ்வர்யம் சாஸ்வதமாக இருக்கக்கூடியவர்களாக செய்து விடுகிறாள். ஐஸ்வர்யத்தை எப்போதும் அந்த இடத்திலே பாக்கியம், சந்தோஷம் என்கின்ற பாக்கியம் பொங்கக்கூடியவளாக செய்கிறாள். சந்தோஷம் என்கின்ற பாக்கியத்தை அங்கே எப்போதும் நிரப்புவளாக செய்து விடுகிறாள். அந்த இடத்துல துக்கம் இல்லை, பயம் இல்லை, துயரம் இல்லை, பீதி இல்லை. எல்லாமா சேர்ந்து புவனேஸ்வரி வந்து விட்ட பின்பு நாம் எல்லாம் இன்னைக்கு ஒரு பிரதிக்கை எடுத்துக்கணும். அம்மா, பாடா போன ஆசையை உன்னுடைய தீப ஒளியில் போட்டு எரிச்சிடுறேன். பாடா போன ஆசை எனக்கு வேண்டாம். என்கிட்ட இருக்கிற பொய்யும் களவும் சூதும் என்கிட்ட இன்னைக்கு போயிட்டுட்டோம். அதெல்லாம் போட்டு இந்த இடத்துல உனக்கு அர்க்கியம் விடுறேன் பார், இந்த அர்க்கியத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்றானாக்கா நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் செய்கிறது. நமக்கு எல்லாத்துக்கும் மேலே குருநாதனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறது. அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பூஜையை அவர் கற்றுக் கொடுத்துருக்கார். நாம் அதை செய்கிறோம். நம்ம சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம சந்ததியை தாண்டி நம்மளை நம்பி இருக்கிறவங்க, எதிர் வீடு, பக்கத்து வீடு, இந்த தமிழ்நாடு,
தமிழ்நாடையும் தாண்டி பாரத தேசத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம வேண்டிட்டோம்னாக்கா அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறத பார்த்து நாம் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க சமானி வாகூர்தி சமானா ஹிருதயானிவக சமான வஸ்து ஓமன யதாவசு சுகாசதி. நான் என்னுடைய மனதிலே என்ன நல்லது நினைக்கிறேனோ அதே போல் அவர்களும் நினைக்கட்டும், அவர்கள் மனதிலே என்ன நல்லது நினைக்கிறார்களோ அதுவும் எனக்கு கிடைக்கட்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதே போல் நல்லது நடக்கட்டும், ஐஸ்வர்யம் பொங்கட்டும், ஆனந்தம் பொங்கட்டும், ஆற்றல் கிடைக்கட்டும், வல்லமை கிடைக்கட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், நல்ல புத்தி கிடைக்கட்டும். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சமஸ்திதா என்கின்ற சொல்லுபடியாலேயே எல்லாருக்கும் என்ன வேணும், நமக்கு எல்லாம் இருந்தால் கூட, எல்லாம் ஐஸ்வர்யம் இருந்தால் கூட, ஆரோக்கியம் இருந்தால் கூட, எல்லாம் இருந்தால் கூட கடைசியில் என்ன வேணும், இந்த ஜெகமெங்கும் அமைதியைத்தா, இந்த ஜெகமெங்கும் அமைதியைத்தா என்று வேண்டிக்கொண்டு நீங்கள் எல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் புவனேஸ்வரி சுவாமியுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டு ஜெய் புவனேஸ்வரி என்று ஆசீர்வதிக்கிறோம். ஜெய் புவனேஸ்வரி. ஆணை தருகிறார் ஈஸ்வரி, ஆணை தருகிறார். அஷ்டமி பூஜையிலே அருள் ஆணை தருகிறார். ஆணை தருகிறார் பரமேஸ்வரி, ஆணை தருகிறார். பரத்வாஜரின் ஆராதனையில் அருள் ஆணை தருகிறார். ஆணை தருகிறார் ஈஸ்வரி, ஆணை தருகிறார். அஷ்டமி பூஜையிலே அருள் ஆணை தருகிறார். ஆணை தருகிறார் பரமேஸ்வரி, ஆணை தருகிறார். பரத்வாஜரின் ஆராதனையில் அருள் ஆணை தருகிறார். யோகம் தரும் யோகமாயா வந்து பாருங்க, உங்கள் சோகமெல்லாம் தீர்ந்து போகும் வெற்றி தானுங்க. பாவம் போக்கும் யோகமாயா வந்து கூடுங்க, நீங்கள் பட்ட துன்பம் பறந்து போகும், துணிந்து நில்லுங்க. ஆண்டியையும் அரசனாக்கும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். ஆண்டியையும் அரசனாக்கும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். பேதையையும் மேதையாக்கும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். பரத்வாஜ மகரிஷி அருளும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். பேதையையும் மேதையாக்கும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். பரத்வாஜ மகரிஷி அருளும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். யோகம் தரும் யோகமாயா வந்து பாருங்க, உங்கள் சோகமெல்லாம் தீர்ந்து போகும் வெற்றி தானுங்க. பாவம் போக்கும் யோகமாயா வந்து கூடுங்க, நீங்கள் பட்ட துன்பம் பறந்து போகும், துணிந்து நில்லுங்க. திருமணங்கள் முடித்து வைக்கும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். திருப்புமுனை அருளுகின்ற சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். திருமணங்கள் முடித்து வைக்கும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். திருப்புமுனை அருளுகின்ற சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். மழலை செல்வம் தருகின்ற சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். மகாகுரு பூஜை செய்யும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். மழலை செல்வம் தருகின்ற சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். மகாகுரு பூஜை செய்யும் சந்நிதானம் யோகமாயா சந்நிதானம். யோகம் தரும் யோகமாயா வந்து பாருங்க, உங்கள் சோகமெல்லாம் தீர்ந்து போகும் வெற்றி தானுங்க. பாவம் போக்கும் யோகமாயா
கோழையையும் வீரனாக்கும் சந்நிதானம் யோகமாய சந்நிதானம். நம் குலம் விளங்க பூஜை நடக்கும் சந்நிதானம் யோகமாய சந்நிதானம். கோழையையும் வீரனாக்கும் சந்நிதானம் யோகமாய சந்நிதானம். நம் குலம் விளங்க பூஜை நடக்கும் சந்நிதானம் யோகமாய சந்நிதானம். பித்தரையும் சித்தராக்கும் சந்நிதானம் யோகமாய சந்நிதானம். சுவாமி பரத்வாஜர் வழி நடத்தும் சந்நிதானம் யோகமாய சந்நிதானம். பித்தரையும் சித்தராக்கும் சந்நிதானம் யோகமாய சந்நிதானம். சுவாமி பரத்வாஜர் வழி நடத்தும் சந்நிதானம் யோகமாய சந்நிதானம். யோகம் தரும் யோகமாயா வந்து பாருங்க, உங்கள் சோகமெல்லாம் தீர்ந்து போகும் வெற்றி தானுங்க. பாவம் போக்கும் யோகமாயா வந்து கூடுங்க, நீங்கள் பட்ட துன்பம் பறந்து போகும்